ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் குருலட்சுமி சேனல் சார்பா வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு குட்டி ஸ்டோரி தென்னாலிராமன் கதை தாங்க. தென்னாலிராமன் கதை நிறைய இருக்கு. அதுல ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்கலாங்களா? விஜயநகரத்துல சேட்டு ஒருத்தவர் வாழ்ந்து வந்தாருங்க. அவர் ஊர் மக்களுக்கெல்லாம் அதிக வட்டியை கொடுத்து சம்பாதிக்கும் தொழிலை நடத்தி வந்தார். அதிக வட்டி கொடுக்கறதுனால மக்கள்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த தெனாலிராம சேட்டுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும்னு சொல்லி சேட்டு வீட்டுக்கு போயிட்டு, என்னோட குழந்தைங்களுக்கு காதணி விழா வச்சிருக்கேன், அதனால உன்னோட 2 பெரிய பாத்திரத்தை எனக்கு வாடகைக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். சேட்டு எடுத்துட்டு போகும் சொல்ல 2 பெரிய பாத்திரத்தையும் தெனாலிராமன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காதணி விழா முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப ஒரு 4 பாத்திரமா எடுத்து கொடுக்குறாரு. 2 பெரிய பாத்திரமும் 2 சிறிய பாத்திரமும். அதை சேட்டை வாங்கிட்டு, பெரிய பாத்திரம் மட்டும் தான் என்னோடது, சிறிய பாத்திரம் என்னோடது இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு தெனாலிராமன் சொல்றாரு, நான் உன்கிட்ட வாங்கிட்டு போன பெரிய பாத்திரம் 2மே செனையா இருந்துச்சு, அது 2 குட்டி போட்டுருச்சு. அந்த குட்டி போட்டிருந்தாலும் அதுவும் உனக்கு தானே சேரணும், அதனாலதான் 2 பெரிய பாத்திரம் 2 சிறிய பாத்திரம் அப்படின்னு சொல்லி சேட்டுக்கிட்ட சொல்றாரு. சேட்டு தெனாலிராமன் சரியான முட்டாளா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் காலம் போதுங்க. திரும்பவும் சேட்டு வீட்டுக்கு தெனாலிராமன் வராரு. சேட்டு, எங்க வீட்டுல ஒரு பெரிய விழா ஒண்ணு வச்சிருக்கோம், அதுல நம்ம ஊர் மக்கள் நம்ம மன்னர்லாம் சாப்பிட போறாங்க, அதனால உங்ககிட்ட இருக்கிற வெள்ளி பாத்திரமும் தங்க பாத்திரமும் எனக்கு வாடகைக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சேட்டு அந்த பாத்திரத்தை கொடுக்கும் போது, அப்பா 2மே செனையா இருக்கு தெனாலிராமா, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. எடுத்துட்டு போறாரு. ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பாத்திரம் இன்னும் சேட்டு வீட்டுக்கு வரல. சேட்டு, என்ன தெனாலிராமன் இவ்வளவு நாள் ஆச்சு பாத்திரம் எடுத்துட்டு போய் இன்னும் வரலையே அப்படின்னு தெனாலிராமன் வீட்டுக்கே போயிடுறாரு. தெனாலிராமன் கேக்குறாரு, எங்கப்பா என்னுடைய தங்க பாத்திரமும் வெள்ளி பாத்திரமும் எடுத்துட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது, திருமணி எத்தனை தரவே இல்லையேன்னு. அதுக்கு தெனாலிராமன் சொல்றாரு, நானே உங்க வீட்டுக்கு ஒர்க் நினைச்சேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வருத்தமாவும் கஷ்டமாவும் இருக்கு சேட்டு. ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி சேட்டு கேட்க, தெனாலிராமன் சொல்றாரு, நீ இப்ப கொடுத்த சரியான பாத்திரம் எல்லாமே செத்து போயிடுச்சு குட்டி போடக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. உடனே சேட்டுக்கு கோவம் என்ன சொல்ற நீனு, என் பாத்திரம் செத்து போச்சா, பாத்திரம் எங்கேயாவது சாகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு தெனாலிராமன் சொல்றாரு, முதல்ல வாங்கின பாத்திரம் 2 குட்டி போட்டுச்சுல்ல, அது சரி நீ எடுத்துக்கிட்டல, அதே மாதிரி இது குட்டி போடக்குள்ள செத்து போச்சு, இதையும் நீ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் சேட்டு அப்படின்னு. இல்ல 2 பேருக்குமே ஆர்குமெண்ட் நடக்குது. கடைசியில தெனாலிராமன் மன்னர்கிட்ட கூட்டு போறான். அங்க போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் மன்னர்கிட்ட தெனாலிராமன் சொல்றான். அதுக்கு மன்னர் சொல்றாரு, தெனாலிராமன் சொல்றது சரிதான், 2 பாத்திரம் குட்டி போட்டுச்சு எப்படி உண்மையோ அதே மாதிரி இந்த 2 பாத்திரமும் குட்டி போடக்குள்ள செத்து போச்சுன்றது உண்மைதான். நீ எப்படி ஊர் மக்களுக்குலாம் அதிகமா வட்டி கொடுத்து சம்பாரிச்சிக்கியோ அதுக்கான தண்டனை தான் இது, அதனால இந்த தீர்ப்பு சரியாதான் இருக்கும், நீ இந்த அரண்மனையை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. தெனாலிராமன் புத்திசாலித்தனமா செயல்பட்டதுனால மன்னர் அவருக்கு தக்க பரிசளித்து பாராட்டு அறிவிக்கிறார். இந்த தெனாலிராமன் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. திரும்ப நாளைக்கு ஒரு தெனாலிராமன் கதையோட சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.